புதுசா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க போறீங்களா? அப்ப இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் ஒரு தடவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாத்துருங்க. நம்ம இங்க பார்க்க போறது ரிவர் இண்டி அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பத்தி தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பத்தி நீங்க பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ வேகமா வளர்ந்து வர ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பிராண்ட் தான் ரிவர் மொபிலிட்டி அப்படிங்கிற நிறுவனம் இருக்கு. அதோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இண்டி. பெங்களூரை சேர்ந்த இந்த நிறுவனம் இப்ப வேகமா வளர்ந்து வர ஒன்னா இருக்கு. புது நிறுவனம் சொல்றீங்க, இதை எப்படி நம்பி வாங்குறதுன்னு நீங்க நினைக்கலாம். யமஹா பிராண்டை நீங்க நம்புனீங்க அப்படின்னா இந்த ரிவர் மொபிலிட்டி பிராண்டை நீங்க நம்பலாம். ரிவர் மொபிலிட்டிக்கு யமஹாக்கு என்னப்பா சம்பந்தம் நீங்க சொல்றது கேக்குது. இந்த 2026 வருஷத்தோட தொடக்கத்துல யமஹா நிறுவனம் EC06 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வெளியிட்டாங்க. அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்த இண்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை அடிப்படையா கொண்டதுதான். அதோட அந்த EC06 அப்படிங்கிற அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ரிவர் மொபிலிட்டி நிறுவனம் தான் யமஹாவுக்காக தயாரிச்சு கொடுத்துட்டு வருது. ரிவர் மொபிலிட்டி நிறுவனத்துல யமஹா முக்கியமான ஒரு முதலீட்டாளர் அப்படிங்கறதால அதை தங்களோட தயாரிப்புக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. யமஹா மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா தாராளமா இந்த ரிவர் மொபிலிட்டி நிறுவனத்தை நீங்க நம்பலாம். அதோட முன்ன விட இப்ப நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த ரிவர் இண்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. போன வருஷத்தோட ஒப்பிடும்போது இப்போ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட விற்பனை 250% அதிகமாயிருக்கு. ஒரு ஸ்கூட்டரை நம்ம எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம்? அதோட பிராக்டிகாலிட்டிக்காக தான். அது ஒரு படி மேலேயே போய் இந்த இண்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொடுக்கும். அதுக்காகவே இதை நாம வாங்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல 4 கிலோவாட் கார் பேட்டரி பேக் கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட 9 HP பவரை உற்பத்தி பண்ற எலக்ட்ரிக் மோட்டார் செட்டப்பும் இருக்கு. இந்த பவர் ட்ரெயின் மூலமா அதிகபட்சமா 90 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் நம்ம பயணம் செய்ய முடியும். இதோட 4 கிலோவாட் கார் பேட்டரி பேக் 160 கிலோமீட்டர் வரையிலான ரேஞ்சை கொடுக்கும்னு ரிவர் மொபிலிட்டி நிறுவனம் சொல்லியிருக்கு. ஆனா உண்மையான ரேஞ்ச் 110 கிலோமீட்டர்ல இருந்து 120 கிலோமீட்டர் வரை இருக்கும். இதோட 750 வாட் ஹோம் சார்ஜரும் கொடுக்குறாங்க. இதனால இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பேட்டரியை 0ல இருந்து 80% வரை 5 மணி நேரத்திலே நம்ம சார்ஜ் பண்ண முடியும். இதுல எக்கோ, ரைட், அப்புறம் ரஷ்னு 3 ரைடிங் மோடுகள் இருக்கு. எக்கோ மோட்ல தான் அதிகபட்ச ரேஞ்ச் கிடைக்கும். முன்ன சொன்ன மாதிரி 120 கிலோமீட்டர் வரையில ரேஞ்ச் இருக்கும். ஆனா அதிகபட்சமா 55 கிலோமீட்டர் வேகத்துல தான் பயணம் செய்ய முடியும். ரைடு மோட்ல 80 கிலோமீட்டர் வரையிலான வேகத்துல பயணம் செய்யலாம். ஆனா ரேஞ்ச் 90 கிலோமீட்டர் வரை தான் கிடைக்கும். ரஷ் மோட்ல தான் அதிகபட்சமா 90 கிலோமீட்டர் அப்படிங்கிற டாப் ஸ்பீட்ல பயணம் செய்ய முடியும். ஆனா ரேஞ்ச் 60ல இருந்து 70 கிலோமீட்டர் வரை தான் கிடைக்கும். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல 43 லிட்டர் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இருக்குங்கிறதால ஒரு பெரிய லேப்டாப் பேக்கை கூட ஈஸியா அதுல வச்சுக்கலாம். இந்தியாவிலே பெரிய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொண்ட ஸ்கூட்டர் தான் அது இந்த ரிவர் இண்டி தான். இதோட முன்பக்க ஏப்ரன்ல 12 லிட்டர் க்ளவ் பாக்ஸும் இருக்கு. போன், வாட்டர் பாட்டில், பர்ஸ், சின்ன சின்ன ஐட்டங்களை இந்த க்ளோஸ்டு க்ளவ் பாக்ஸ்ல வச்சுக்கலாம். இந்த ஸ்கூட்டர்ல 2 பக்கமும் 14 இன்ச் வீல் இருக்கு அப்படிங்கறதால மேடு பள்ளமான சாலைகள்ல போகும்போது கூட மற்ற ஸ்கூட்டர்களை விட இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளா பேலன்ஸ்டா இருக்கும். ஆனா எடை கொஞ்சம் அதிகம் தான். 140 கிலோ அப்படிங்கிற அளவுல இருக்கு. குறைவான எடை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 2 வீல்லையுமே டிஸ்க் பிரேக் தான். காம்பி பிரேக்கிங் சிஸ்டமும் இருக்கு. அதனால பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள முடியும். தமிழ்நாட்டுல 1,56,000 ரூபாய் அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் விலையில இந்த இண்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ரிவர் மொபிலிட்டி நிறுவனம் விற்பனை செஞ்சுட்டு வருது. 1,70,000 ரூபாய் அப்படிங்கிற ஆன் ரோட் விலையில இந்த ஸ்கூட்டர் நம்ம வாங்கலாம். தமிழ்நாட்டுல சென்னை, வேலூர், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், மதுரை, நாகர்கோவில், திருநெல்வேலி ஆகிய நகரங்கள்ல இந்த ரிவர் மொபிலிட்டியோட டீலர்ஷிப்கள் செயல்பட்டு வருது. இந்த நகரங்கள்ல ஏதாவது ஒண்ணுல நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த ரிவர் இண்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கண்டிப்பா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. இது போல ஆட்டோமொபைல் செய்திகளையும் தகவல்களையும் உங்க ஃபிங்கர் டிப்ல வச்சுக்க நம்ம மோட்டார் நியூஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.